இப்போதைக்கு ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் மிக்ஸபா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எலான் மஸ்க் அவரோட டாஷ் பாதையில வந்து ஏற்கனவே விலகிட்டாரு. ட்ரம்ப் அண்ட் எலான் மஸ்க் இடையில மிகப்பெரிய ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். நேற்று ட்ரம்ப் எலான் மஸ்க் அவர் தான் ரிமூவ் பண்ணதாகவும் அவருக்கு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் தான் கேன்சல் பண்ணதாகவும் அவர் தான் சொல்லியிருந்தாரு. எலான் மஸ்க் டெஸ்லாவை எல்லாரும் பை பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதாகவும் அதுக்கான கான்ட்ராக்ட்ஸை ட்ரம்ப் மூலியமா சைன் பண்ண வச்சதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு பதிலடியா எலான் மஸ்க் உடனடியாக ட்ரம்பை இம்பீச் பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். எனவே போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் ட்ரம்பை இம்பீச் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் அதுக்கான வீடியோஸ் நம்ம ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தோம். பாருங்களேன், இப்ப ட்ரம்பை இம்பீச்மென்ட் நோக்கி அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இம்பீச்மென்ட்னால அவர் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து ஜேடி வான்ஸ் வரக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுக்கு அடுத்து எலான் மஸ்க் துணை அதிபர் ஆகக்கூடிய வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஏஷியா டவ் 0.1% ஃபால் ஆயிருக்கு. ஜப்பான் மார்க்கெட் இன்னைக்கு 0.4% பாசிட்டிவா இருக்கு. எச்எஸ் நிஃப்டி 0.02% ஃபால் ஆயிருக்கு. எச்எஸ் நிஃப்டி பாயிண்ட் மட்டும் நமக்கு ஒரு ஃபிளாக்சுவேஷனா தெரியுது. இருந்தாலும் நம்ம எம்எஸ்சி பக்கம் 24,700 பாட்டம் லெவலாகவும் 24,800 நமக்கு ஒரு டாப் லெவலாகவும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் இன்னைக்கு ஹை வாலடைல் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க பேங்க் நிஃப்டி ட்ரேடர் இருக்கீங்கன்னா 945 அப்புறம் ஒரு ஸ்ட்ராடல் பை எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் அந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் எம்எஸ்ல ஃபுல் கன்வர்ஷன் பண்ணி ட்ரீட் பண்ணுங்க.